Hey, hello everyone. Welcome back to our channel. Actually, sorry for the delay. இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. Let's wait for 1 minute for others to join and then we will start our session. இன்னைக்கு நம்ம வந்து inheritance தான் learn பண்ண போறோம். Inheritanceனா என்ன, types of inheritance எல்லாமே வந்து நம்ம இன்னைக்கு learn பண்ண போறோம். Basic concepts on inheritance நம்ம இன்னைக்கு learn பண்ண போறோம். ஓகேங்களா? First of all, inheritanceனா என்ன? இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னன்னா ஒரு கிளாஸோட பிஹேவியர் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸா அனதர் கிளாஸ் வந்து ஆக்சஸ் பண்றதுக்கு பேர் தான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ். ஆக்சுவலி ஐ ஹேட் சம் ஒர்க், நான் டைம் பார்க்க மறந்துட்டேன் அண்ட் இப்போ பார்த்தா 8:15 இருந்துச்சு. தட்ஸ் வை ஐ அம் லேட்டிங். சாரி. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் இன்ஹெரிட்டன்ஸ். Inheritance. Inheritance அப்படின்னா என்னன்னா which is object oriented programming languageல ஜாவால object oriented programming languageல 4 main pillars இருக்கு to support object oriented programming language. அந்த 4 pillarsல மெயினா ஃபர்ஸ்ட் திங் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராம்ல இன்ஹெரிட்டன்ஸ் தான் வந்து மெயின் கான்செப்ட். இன்ஹெரிட்டன்ஸ் லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா மிச்சம் எல்லாமே வந்து ரொம்ப 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 ஈஸி தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி நீட் டு லேர்ன் இன்ஹெரிட்டன்ஸ். ரொம்ப டீப்பரா லேர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாமே ஈஸி தான். அது நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஐ ஹோப் உங்களுக்கு அது வந்து ரொம்ப டீட்டெயில்டா புரியும்னு நினைக்கிறேன். சாரி, நான் ஏதோ வளர்றேன், சாரி. இன்ஹெரிட்டன்ஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கோட கான்செப்ட் வேர் ஒன் கிளாஸ், ஒரு கிளாஸ் வந்து access the behavior and properties of a other class. One class access the properties and behavior of an another class. எப்படின்னா for example நம்ம as a kid நம்மளும் நம்ம பேரண்ட்ஸ்னு வச்சுக்கோங்க. நம்ம பேரண்ட்ஸ் ஒரு சிலர்லாம் பார்த்தா சொல்லுவாங்க இல்லையா, நீ உன்னோட கண்ணு வந்து உங்க அம்மா கண்ணு மாதிரி இருக்கு, உன் வாய் வந்து உங்க அப்பா வாய் மாதிரி இருக்கு, மூக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க தெரியுமா? which means that are all properties. ஓகேங்களா? பிஹேவியர்னா நம்ம பிஹேவியர்னா என்ன சொல்லுவோம்? சம் ஆக்ஷன் which means நம்ம சாப்பிடுறது, பிரீத் பண்றது, ஓகேங்களா? தென் வந்து வாக் பண்றது, இது எல்லாமே வந்து என்னது? ஆக்ஷன்ஸ். சோ நம்ம பேரண்ட் கிட்ட இருந்தா அவங்களோட பிஹேவியர் அண்ட் ஆட்ரிபியூட்ஸ், பிஹேவியரையும் சில கேரக்டரிஸ்டிக் வாங்கின மாதிரி சில விஷயங்களையும் வாங்கியிருக்கோம் இல்லையா, கண்ணு வாய் மூக்குன்னு சொல்லிட்டு. அது எல்லாமே என்னது? ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் நம்ம பண்ற ஆக்ஷன் எல்லாம் பிஹேவியர். சோ இதுதான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ். இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன? inherits the properties and behavior from one class to another, which is mean inheritance. ஓகேங்களா? இப்ப நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். நார்மலா நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி அந்த கிளாஸ்ல ஆட்ரிபியூட்ஸ், அதுக்கு அடுத்து மெத்தட்ஸ் எல்லாமே நான் கிரியேட் பண்றேன். int a is equal to 10 and then int b equal to 20. இப்ப நான் என்ன பண்றேன்? public void parent method open close bracket. ஓகே, இப்ப நான் என்ன பண்ணலான் இருக்கேன்? மெத்தடுக்கு சிம்பிளி நான் வந்து இம்ப்ளிமெண்டேஷன்லாம் எதுவும் அவ்வளவு பெருசா தரல. system.out.println of parent methodனு கொடுக்குறேன். ஓகேங்களா? parent method. ஓகே, இப்ப நான் வந்து இங்க ஆட்ரிபியூட்ஸ் டிக்ளேர் பண்ணிருக்கேன் அண்ட் தென் மெத்தடும் கிரியேட் பண்ணிருக்கேன். நான் இப்போ ஒரு சைல்டு கிளாஸ் கிரியேட் பண்றேன். ஓகேங்களா? ஜாவா கிளாஸ் சைல்டு கிளாஸ். இப்ப இந்த சைல்டு கிளாஸ்ல எனக்கு அந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? நான் ஃபர்ஸ்ட் நமக்கு எல்லாம் தெரிஞ்சது ஒரு கிளாஸோட ஆப்ஜெக்டையோ மெத்தடையோ நான் கிரியேட் கால் பண்ணணும்னா நான் என்ன பண்ணுவேன்? அந்த கிளாஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுவேன். கரெக்டா? எஸ். நான் அதே மாதிரி சிம்பிளி என்ன பண்றேன்? பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் இல்ல, வேற ஏதாச்சும் நான் வந்து மெத்தட் கிரியேட் பண்றேன். பப்ளிக் வாய்ட் பேரண்ட் கிளாஸ் method call, parent class method call. Okay,
இப்ப எனக்கு இந்த கிளாஸோட மெத்தட எல்லாம் கால் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணணும், அந்த கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஓகே, அண்ட் தென் அந்த கிளாஸோட மெத்தட கால் பண்ணணும். கரெக்டா? inheritance obj which is equal to new inheritance of நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். இப்ப அந்த ஆப்ஜெக்ட வச்சு obj டாட் parent மெத்தட் நான் கால் பண்ணலாம். obj system.out.println system.out.println obj டாட் a, அதுக்கு அடுத்து சேம் obj டாட் b. ஓகே, இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரு ஆப்ஜெக்ட கிரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நான் வந்து பேரண்ட் கிளாஸ் மெத்தடு, சைல்டு கிளாஸ் மெத்தட், பேரண்ட் கிளாஸோட இப்போதைக்கு நான் பேரண்ட் கிளாஸ் எல்லாம் எதையுமே சொல்லல. இன்ஹெரிட்டன்ஸ்ன்ற ஒரு கிளாஸ் இருக்கு, அந்த கிளாஸோட மெத்தடையும் வேரியபிளையும் நான் ஆக்சஸ் பண்ணிருக்கேன். கரெக்டா? இப்போ இதை வந்து நான் என்ன பண்ணலான் இருக்கேன்னா, சிம்பிளி ஐ எம் ஆடிங். ஓகே, ஸ்டாட்டிக் வேணும். இப்போ இதை நான் ரன் பண்ணணும்னா ஆப்வியஸா பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் வேணும். அதை போட்டு நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். வாய்ட் மெயின் ஆஃப் string args string args. ஓகே, இப்ப ஓபன் க்ளோஸ் பண்றேன். நான் இந்த மெத்தடுக்கு ஆப்ஜெக்ட் கால் பண்ணணும்னாலும், இந்த மெத்தடை நான் கால் பண்ணணும்னாலும் அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி தான் கால் பண்ண முடியும். ஓகேங்களா? நான் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இப்ப எனக்கு பேரண்ட் மெத்தடுன்றதும் வரும், 10 50 20 பிரிண்ட் ஆகும். ஓகே, இத வந்து நான் ஆப்ஜெக்ட வச்சு பண்ணிட்டேன். ஓகே, இப்ப எனக்கு இந்த மாதிரி வேணாம், எனக்கு நார்மலா நான் அந்த கிளாஸுக்கு சைல்டு கிளாஸா இருக்கணும், அந்த கிளாஸ்ல இருக்க ப்ராப்பர்ட்டிஸையும் வேரியபிள்ஸையும் எப்பனாலும் எனக்கு வேணுங்கும் போது நான் கால் பண்ணிக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுன்னா, சிம்பிளி நான் ஆப்ஜெக்ட் கிரியேஷன் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். இதெல்லாம் வேணாம். இங்க நான் என்ன பண்றேன், சிம்பிளா எக்ஸ்டென்ஸ் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். எக்ஸ்டென்ஸ் இன்ஹெரிட்டன்ஸ்னா நான் என்ன பண்ணிருக்கேன், இந்த எக்ஸ்டென்ஸ் இன்ஹெரிட்டன்ஸ்ன்ற கிளாஸ இன்ஹெரிட்டன்ஸ்ன்ற கிளாஸ எனக்கு பேரண்டா மாத்திட்டேன். இப்போ நான் சிம்பிளி பேரண்ட் கிளாஸ் மெத்தட்னு கொடுத்தா பேரண்ட் கிளாஸ் மெத்தட என்னால கால் பண்ண முடியும். பேரண்ட் கிளாஸ்ல இருக்கிற system.out.println system.out.println ஏவையும் பியையும் என்னால ஆக்சஸ் பண்ண முடியும். எல்லாமே நான் பண்ணலாம். ஓகேங்களா? ஆனா இந்த வேரியபிள்ஸ் நான் எதையும் இங்க நான் வந்து இனிஷியலைஸோ டிக்ளேரோ எதுவுமே பண்ணல. சிம்பிளி நான் என்ன பண்ணிருக்கேன், பேரண்ட் கிளாஸ்ல தான் எல்லாமே பண்ணிருக்கேன். எக்ஸ்டென்ஸ் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு நான் எக்ஸ்டென்ஸ்னு கொடுத்தேன் அப்படின்னா, நான் இந்த கிளாஸ், இந்த எக்ஸ்டென்ஸ்ன்ற வேர்டு வந்துருச்சுனாலே இந்த கிளாஸ் ஆக்சுவலி ஒரு சைல்டு கிளாஸா கன்வெர்ட் ஆயிடும். இந்த கிளாஸ் என்னவா இருக்கு, இப்ப சைல்டு கிளாஸா இருக்கு. அண்ட் தென் அந்த இன்ஹெரிட்டன்ஸ் என்னவா இருக்கு, எக்ஸ்டென்ஸ்க்கு அப்புறம் வர கிளாஸ் பேரண்ட் கிளாஸ். அப்ப நீங்க எக்ஸ்டென்ஸ் இன்ஹெரிட்டன்ஸ்னு மட்டும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து அந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அப்படி இப்படின்லாம் என்ன பண்ணணும்லாம் கிடையவே கிடையாது. நீங்க சிம்பிளி அந்த கிளாஸ்ல இருக்க மெத்தட்ஸ், வேரியபிள்ஸ் என்ன வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த இன்ஹெரிட்டன்ஸ்ன்றது உங்களுக்கு உங்க மம்மி டாடி மாதிரி, ஓகேவா? பேரண்ட். இந்த சைல்டு கிளாஸ் இருக்குல்ல எக்ஸ்டென்ஸ்க்கு முன்னாடி, அது உங்களை மாதிரி. நீங்க அவங்களோட என்ன ப்ராப்பர்ட்டிஸ், வேரியபிள்ஸ், பிஹேவியர்ஸ் எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. பிகாஸ் யூ பிகேம் அ சைல்டு கிளாஸ் அண்ட் எக்ஸ்டென்ஸ்க்கு அப்புறம் இருக்கிறது பேரண்ட் கிளாஸா கன்வெர்ட் ஆயிடுச்சு. அதனாலதான் நான் எப்பயுமே ஜாவால ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி கால் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் இங்க சிம்பிளா நான் அந்த மெத்தடையே கால் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. மெத்தடை மட்டும் தான் கால் பண்ண முடியுமான்னு கேட்டா அதுவும் இல்ல, ஆட்ரிபியூட்டையும் நான் கால் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஓகே, திஸ் இஸ் த சிம்பிள் பிஹேவியர் ஆஃப் வாட் இஸ் இன்ஹெரிட்டன்ஸ். இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா என்னன்னா, வேர் ஒன் கிளாஸ் கேன் ஆக்சஸ் த ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் பிஹேவியர் ஆஃப் an another class. இந்த இன்ஹெரிட்டன்ஸ் பேரண்ட் கிளாஸ் இருக்கு இல்லையா, இத வந்து நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் இந்த கிளாஸ் எக்ஸ்டென்ஸ்க்கு பின்னாடி வர்றத நான் பேரண்ட் கிளாஸ்னு சொல்லுவேன், சூப்பர் கிளாஸ்னு சொல்லுவேன். ஓகேங்களா? இதே சைல்டு கிளாஸ் என்ன சொல்லுவேன், சைல்டு கிளாஸ் ஆர் சப் கிளாஸ், சூப்பர் கிளாஸ், சப் கிளாஸ் ஆர் சப் கிளாஸ். ஓகேங்களா? இதுதான் பேசிக் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன.
நான் வந்து சிம்பிளா இன்ஹெரிட்டன்ஸ்ன்ற கான்செப்ட் யூஸ் பண்ணணும்னா ஒரு கிளாஸை நான் வந்து பேரண்டா மாத்தணும்னா என்ன கீவேர்டு கொடுக்கணும்? எக்ஸ்டென்ஸ்ன்ற கீவேர்டு கொடுக்கணும். எக்ஸ்டென்ஸ்ன்ற கீவேர்டுக்கு ரைட் சைட்ல இருக்கிறது பேரண்டாவும் நான் கிரியேட் பண்ணிருக்கேன் இல்லையா கிளாஸ், இது வந்து தென் சைல்டாவும் ஆக்சஸ் ஆகும். ஓகேங்களா? இஸ் தேர் எனி டவுட் ஆன் பேசிக் இன்ட்ரோடக்ஷன் டு இன்ஹெரிட்டன்ஸ்? எந்த டவுட்ஸும் இல்லைன்னா லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். ஹோப் சோ எந்த டவுட்ஸும் இல்ல. இப்போ இந்த இன்ஹெரிட்டன்ஸ் நான் எதுக்குப்பா யூஸ் பண்ணும்? நார்மலா நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த மெத்தடை கால் பண்ணிட்டு போறேன் எனக்கு வேணும்னா. அப்படி இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு அந்த மெத்தட்ஸ் வேணா நான் இங்கேயே எழுதிப்பேன். கரெக்டா? எதுக்காக இன்ஹெரிட்டன்ஸை யூஸ் பண்றோம் அப்படின்னா மெயின்லி பிகாஸ் ஆஃப் கோட் ரியூசபிலிட்டிக்கு. நான் இப்ப இன்ஹெரிட்டன்ஸ்ல ஒரு மெத்தட் எழுதியிருப்பேன். அந்த மெத்தடை நான் எகைன் வந்து ரியூஸ் பண்ணணும்னு நினைப்பேன் இந்த இன்னொரு கிளாஸ்ல. அப்ப அந்த மெத்தட் வந்து ஒரு 2 லைன் ஆஃப் கோட்னா நான் வந்து எகைன் எழுதிடுவேன். இதே ஒரு 4 லைன் ஆஃப் கோடாவே இருந்துட்டு போட்டுமே நான் எழுதிடுறேன். ஆனா வாட் இஃப் இட் இஸ் மோர் தேன் 10, 20, 30 லைன்ஸ் ஆஃப் கோட் இருக்குன்னா அப்ப நீங்க வந்து பில்டரைஸ் பண்ணும்போது உங்களுக்கு டூப்ளிகேட் கோடுன்னு வரும். என்ன பண்ணாலும் தேவையில்லாம அன்னெசரியா நம்ம வந்து எழுதுற மாதிரி தானே இருக்கும். அந்த டைம்ல எல்லாம் நமக்கு இன்ஹெரிட்டன்ஸ் ரொம்பவே யூஸ் ஆகும். இன்ஹெரிட்டன்ஸ்னா ஒண்ணுமே கிடையாது. அந்த மெத்தடை நான் சிம்பிளி அந்த மெத்தட் தான் எழுத போறேன் அப்படின்னா இங்க நான் கால் மட்டும் பண்ணேன்னா போதும், அந்த மெத்தடை வந்து நான் ரன் பண்ணிடலாம். இப்போ இன்னொன்னு என்னன்னா நான் இங்க வந்து சைல்டு கிளாஸ்ன்னு இந்த கிளாஸுக்கு தான் நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். கரெக்டா? இங்க நான் வந்து சைல்டு கிளாஸ்னு சைல்டு மெத்தட்னு கொடுத்துட்றேன். ஓகே, இப்ப இங்க நான் ஆப்ஜெக்ட் யாருக்கு கிரியேட் பண்ணிருக்கேன்னா சைல்டு கிளாஸ்க்கு தான் கிரியேட் பண்ணிருக்கேன். இப்போ நான் இந்த சைல்டு ஆப்ஜெக்ட வச்சு சைல்டு மெத்தடையும் கால் பண்ணலாம், அதே மாதிரி பேரண்ட் மெத்தடையும் கால் பண்ணலாம். விச் மீன்ஸ் நான் வந்து இந்த கிளாஸ எக்ஸ்டெண்ட் பண்ணி மட்டும்தான் வச்சிருக்கேன். இந்த சைல்டு கிளாஸ்க்கு இப்ப எல்லா உரிமையும் இருக்கு. என்னோட பேரண்டோட மெத்தடை கால் பண்றதுக்கும் உரிமை இருக்கு, என்னோட மெத்தடை கால் பண்றதுக்கும் உரிமை இருக்கு. ஆனா பேரண்ட் கிளாஸ்க்கு நீங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணீங்கன்னா பேரண்டோட மெத்தடை மட்டும் தான் கால் பண்ண முடியும். ஏன்னா நீங்க யாருமே பேரண்ட் எதையும் எக்ஸ்டெண்ட் பண்ணல இல்லையா, விச் இஸ் அன் இண்டிபெண்டன்ட் கிளாஸ். ஆனா சைல்டு கிளாஸ் இஸ் நாட் அன் இண்டிபெண்டன்ட் கிளாஸ், இட் இஸ் எக்ஸ்டெண்டிங் ஒன் அனதர் கிளாஸ். அப்போ அது என்னது? அப்பனா என்னோட சைல்டு கிளாஸ் ஹேஸ் த ப்ரிவிலேஜ் டு கால் போத் இன் பேரண்ட் மெத்தட் அண்ட் த சைல்டு மெத்தட். இதுதான் இங்க கான்செப்ட். நீங்க சைல்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, தட்ஸ் இட். சைல்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டா அவங்கள பேரண்டோட மெத்தடையும் கால் பண்ணலாம், பேரண்டோட வேரியபிளையும் கால் பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். அண்ட் தென் நீங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா அந்த மெத்தடை வச்சு நீங்க என்ன வேணா இந்த பேரண்ட் இந்த சைல்டு கிளாஸ்லயும் பண்ணலாம். ஓகேவா? திஸ் இஸ் வாட் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே, ஜாவால இல்ல நார்மலா 5 டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கு. 5 டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ், தென் ஹையரார்கியல் இன்ஹெரிட்டன்ஸ், அதுக்கடுத்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ், and then வந்து hybrid inheritance. Sorry, before hybrid there is a multiple inheritance. அதுக்கடுத்து ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ்னா 5 டைப் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கு. ஆனா ஜாவா வந்து இதுல 3 டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸை தான் சப்போர்ட் பண்ணும். அது எந்த 3 டைப்ஸ்னு பாத்தீங்கன்னா சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ், ஹையரார்கியல் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டி லெவல் அண்ட் தென் மல்டி லெவல். இந்த 3 இன்ஹெரிட்டன்ஸை தான் ஜாவா சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா? மிச்ச 2டையும் ஜாவா சப்போர்ட் பண்ணாது. ஓகே, இந்த 3 இன்ஹெரிட்டன்ஸும் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா என்னன்னா ஒன் பேரண்ட் ஹாஸ் ஒன் சைல்டு, அதாவது நம்ம அம்மா அப்பாக்கு நம்ம ஒரு சைல்டு தான் அப்படின்னா தே ஆர் எ பேரண்ட், அந்த பேரண்ட்டுக்கு ஒரு சைல்டு தான் இருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுவும் வந்து சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் தான். இன்னுமே கிளியரா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பேரண்ட் கிளாஸ் கிரியேட் பண்ணிடுறேன். பேரண்ட் கிளாஸ். ஓகே,
பேரண்ட் கிளாஸ் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் again வந்து நான் child class கிரியேட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஓகே. சாரி, ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். சிங்கிள் child class. ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நான் பேரண்ட் கிளாஸ் கிரியேட் பண்ணேன். எனக்கு நான் வந்து நார்மலா ஒரு கால்குலேட்டர் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கால்குலேட்டர் எழுதுறேன். என்ன கால்குலேட்டர்னா நார்மல் கால்குலேட்டர். நம்ம எல்லாம் 10th படிக்கும் போது இருந்துச்சுல்ல, பிளஸ் மைனஸ் டிவிஷன் சப்ராக்ஷன். அந்த நார்மலான ஒரு 50 rupees கால்குலேட்டர் இருக்கும்ல, அதை நான் கிரியேட் பண்றேன். நான் அதுக்கு 2 வேரியபிளை வாங்கிக்கிறேன். ஓகே, இன்ட்டு பின்னு சொல்லிட்டு 2 வேரியபிளை வாங்கியாச்சு. இப்ப பப்ளிக் வாய்டு add offன்ற மெத்தடு. ஓகேங்களா? add offன்ற மெத்தட்ல நான் என்ன பண்ண போறேன், system.out.println add a plus b. இது நான் வந்து வேரியபிளா வாங்குறதுக்கு பதிலா நான் ஆட்ரிபியூட்டா கூட வாங்கி பேராமீட்டரா கூட வாங்கிக்கலாம். நான் பேராமீட்டராவே வாங்கிடுறேன், இன்ட்டு டின்னு சொல்லிட்டு. இன்ட்டு சி கமா இன்ட்டு டி. இங்க வந்து இன்ஸ்டெட் ஆஃப் ஏபி ஐ கேன் கிவ் சி பிளஸ் டி. சேம் திங். இப்ப ஆடுக்கு போட்டோம், சப்ராக்ஷனுக்கும் போடணும், எல்லாமே நான் வந்து எழுதிடுறேன். SUB. ஓகே. இன்ட்டு சி மைனஸ் டி and then multiplication MUL C star D and then division C divided by T. மாடுலஸ் கூட இதுல இல்ல, நம்ம வந்து பிளஸ் மைனஸ் மல்டிபிளிகேஷன் டிவிஷன் அவ்வளவுதான் இருக்கா. சோ அதை மட்டும் பண்ணியாச்சு. பண்ணதுக்கு அப்புறமா இப்ப நான் வந்து இந்த ப்ரோக்ராம ஃபுல்லா கிரியேட் பண்ணி ரன் பண்ணிடுறேன் ஒரு மெயின் கிளாஸ்ல. ஓகேங்களா? ஒரு மெயின் கிளாஸ் நான் கிரியேட் பண்ணிடலாம். ஆல்ரெடி இருக்கா? இல்ல. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு மெயின் கிளாஸ் கிரியேட் பண்ணிடுறேன். ஓகே, இந்த கிளாஸ்ல நான் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ப்ரொவைட் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், பேரண்ட் கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி பேரண்ட் கிளாஸோட மெத்தட்ஸ் கால் பண்றேன். obj which is equal to new parent class of. ஓகே, இப்போ obj டாட் add of 10 comma 20, then obj dot sub of 20 comma 10. okay, obj dot mul of 2 star 2 comma 10. okay, and then obj dot div of 10 comma 2. okay, இப்ப இத நான் வந்து ரன் பண்றேன். ரன் பண்ணனா பேரண்ட் கிளாஸ்ல இருக்கிற எல்லாமே எனக்கு பிரிண்ட் ஆயிடும். சிம்பிளா நான் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதுல வந்து ஆட் பண்ணி மல்டிப்ளை ஆட் சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் எல்லாமே நான் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு ஒரு ரெக்குவயர்மெண்ட் வருது. ஓகே, நீங்க வந்து நார்மலா ஒரு கால்குலேட்டர் ரெடி பண்ணீங்க, ஃபைன். இப்போ என்னோட ரெக்குவயர்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆக எனக்கு எல்லா வர கஸ்டமர்லாம் என்ன சொல்றாங்க, நீங்க நார்மல் கால்குலேட்டரா கொடுக்காதீங்க, எனக்கு சம்திங் அதுல மாடுலஸ் ஆபரேஷன் இருக்கணும், அண்ட் தென் வந்து ஒரு நம்பர் 2 நம்பரை மட்டும் ஆட் பண்ற மாதிரி வேணாம், 3 நம்பரை ஆட் பண்ற மாதிரி வேணும், இந்த மாதிரி எல்லாம் கேக்குறாங்க. இப்ப இதுல நான் என்னெல்லாம் ஆட் பண்ணும், இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டியும் வேணும், எக்ஸ்ட்ராவா எனக்கு இந்த ஃபங்க்ஷனாலிட்டியும் வேணும்னு சொல்றாங்க. அப்ப இந்த சைல்டு கிளாஸ்ல நான் சிம்பிளா வந்து இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டியும் வேணும், நான் ஒரு புது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறேன், விச் மீன்ஸ் எனக்கு இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டியும் வேணும், எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷனாலிட்டியும் வேணும். இந்த பழைய ஆப்ஜெக்ட நான் எதுவுமே பண்ணக்கூடாது, கரெக்டா? அப்ப நான் சிம்பிளா என்ன பண்ணும், கோடை வந்து இந்த மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணி எகைன் எனக்கு என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வேணுமோ அதெல்லாம் நான் எழுதிக்கலாமா? இல்ல. இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த கோடை காப்பி பேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு எக்ஸிஸ்டிங் கோடும் வேணும், அந்த எக்ஸிஸ்டிங் கோடு கூட எனக்கு கொடுத்துருக்க இந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸும் ரன் ஆகணும், கரெக்டுங்களா? அப்பனா நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, சிம்பிளி நான் இந்த சைல்டு கிளாஸ், இந்த கிளாஸ் என்ன பண்ண போகுதுன்னா எக்ஸ்டென்ஸ் பேரண்ட் கிளாஸ்னு சொல்ல போறேன். அப்ப பேரண்ட் கிளாஸ்ல இருக்கிற அந்த மெத்தட்ஸ் எல்லாமும் எனக்கு தான் சொந்தம். இப்ப நான் எழுத போற மெத்தட்ஸும் எனக்கு சொந்தம், கரெக்டா? அப்ப என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மெத்தட் எழுதலாம். பப்ளிக் கண்ட்ரோல் சி, பப்ளிக் void
MOD ஆஃப், இப்ப நான் ரெண்டு நம்பரை வாங்குறேன், இன்ட்டு சி கமா இன்ட்டு டின்னு சொல்லிட்டே வாங்குறேன். மாடுலஸ்னா என்ன, எனக்கு ரிமைண்டர் தருமா, அப்ப அதை நான் என்ன பண்றேன், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் ஆஃப் சி மாடுலஸ் ஆஃப் டி. சியோட மாடுலஸ் ஆஃப் டி என்னவோ அதை நீங்க பிரிண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியாச்சு. அண்ட் தென் இன்னொரு ரெக்குவயர்மெண்ட் என்ன சொன்னாங்க, எனக்கு 2 சம் நீங்க கொடுத்துட்டீங்க, ஓகே, எனக்கு இன்னும் வந்து 3 சம்னா அதுவும் வந்து எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணணும்னு இருக்கு. அப்போ ஓகே, பப்ளிக் வாய்டு நீ 3 இன்புட் கொடுத்தீங்கன்னா நான் வந்து மூணையுமே ஆட் பண்ணியும் கொடுத்துட்றேன். இன்ட்டு ஏ கமா இன்ட்டு பி கமா இன்ட்டு சின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்ப நான் கிரியேட் பண்ணிட்டு என்ன பண்றேன், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் A பிளஸ் பி பிளஸ் சி. இப்போ மூணையும் நான் ஆட் பண்ணியாச்சு. ஃபைன். இப்போ மெயின் பிக்சர் என்ன அப்படின்னா, நான் மெயின் கிளாஸ்ல இப்போ நான் யூசருக்கு என்ன பண்ணும், என்னோட கால்குலேஷன்ஸை ப்ரொவைட் பண்ணும். அப்ப நான் ஆப்ஜெக்ட் வந்து யாருக்கு கிரியேட் பண்ணுவேன், நான் புதுசா வந்து நான் ஃபர்ஸ்ட் ஒரு குட்டி கால்குலேட்டர் வச்சிருந்தேன், அது வேண்டாம், அதுல நீங்க எனக்கு இந்த மாடிஃபிகேஷன்லாம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க, கரெக்டா? அப்ப அதை பண்ணி நான் ஆப்ஜெக்ட் ஆக்சுவலா கால்குலேட்டர் எப்படி கிரியேட் பண்ணும், பிளஸ் மைனஸ் டிவிஷன், அதுக்கப்புறம் மல்டிபிளிகேஷன், மாடுலஸ், த்ரீ இன்புட்ஸ் வந்து சம் பண்றது எல்லாத்துக்கும் தானே கால்குலேட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும். அப்ப அது எல்லாமே வச்சிருக்கிறது யாரு, இந்த சிங்கிள் சைல்டு கிளாஸ் தான் எல்லாமே வச்சிருக்காங்க. அப்ப இந்த சிங்கிள் சைல்டு கிளாஸ்க்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிடுறேன். கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த சிங்கிள் கால்குலேட்டர்ல என்னென்னலாம் இருக்கணும், ஆட் இருக்கணும். ஆட் ஃபர்ஸ்ட் வந்து 2 நம்பரை தானே ஆட் பண்ணும், 10 கமா 20. ஓகே, அதுக்கு அடுத்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணது, அதுக்கு அடுத்து சப்ட்ராக்ஷன் கொடுத்தோம்னா சப்ட்ராக்ஷன் என்ன பண்ண போறோம், 20 கமா 10. ஓகே, அதுக்கு அடுத்து ஆப்ஜெக்ட் MUL 2 கமா 10. ஓகே, and then obj dot div என்ன பண்ணும், 10 கமா 2. ஓகே, இப்ப நம்ம ஓல்டு பேரண்ட் கிளாஸோட மெத்தட்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டோம். இப்ப சைல்டு கிளாஸோட மெத்தட்ஸ் என்னென்ன இருக்கு, obj டாட் mod. ஓகே, தென் obj டாட் add of 3. ஒன்னு வந்து 10, 20, 30. இப்ப என்ன பண்ணிருக்கோம், என்னோட புது ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ண இல்லையா, புது கால்குலேட்டர், அந்த கால்குலேட்டருக்கு என்கிட்ட எல்லாரோட ஃபங்க்ஷனாலிட்டிஸும் இருக்கு, பேரண்ட் இருக்கு, சைல்டு இருக்கு, எல்லாமே இருக்கு. இப்போ இதை நான் ரன் பண்ணாலும் சிம்பிளி எல்லா மெத்தட்ஸுமே கால் ஆகி ரன் ஆகும், விச் இஸ் த மெயின் திங் ஆஃப் அன் இன்ஹெரிட்டன்ஸ். அப்படி இல்லைன்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, அந்த கோட் அப்படியே அச்சோ யூசர் வந்து பழைய எதுவும் இருக்கணும் சொல்றாங்க, புதுசும் இருக்கணும் சொல்றாங்க, அப்ப நான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு எல்லா கோடையும் காப்பி பேஸ்ட் பண்ணி டூப்ளிகேட் பண்ணிட்டு இருப்போம். ஓகேவா, அந்த டூப்ளிகேஷன் எதுவுமே இல்லாம நம்ம சிம்பிளா எக்ஸ்டென்ஸ்ன்ற கீவேர்ட் வச்சா அந்த கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும், கிளாஸோட பிஹேவியர்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆக்சஸ் பண்ணிட்டோம், which is a inheritance. and இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு கிளாஸ், which means a single child is extending a parent. வேற யாருமே இந்த பேரண்ட் கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணல, ஒன்லி ஒன் கிளாஸ் இஸ் எக்ஸ்டெண்டிங், which means single inheritance. one class access the properties of another class. அதுதான் வந்து சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்ல யாருக்காச்சும் டவுட்ஸ் இருக்குங்களா, ஒரு பேரண்ட்டுக்கு ஒரு சைல்டு தான் இருக்கணும், மோர் தேன் தட் இருக்க கூடாது, which is a single inheritance. any doubts in between? நீங்க டவுட்ஸ் இருக்கான்னு சொல்லுங்க, நான் அதுக்குள்ள வந்து ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணிடுறேன், மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே, இப்போ மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் வந்து சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன, ஒரு பேரண்ட்டுக்கு ஒரு சைல்டு தான் இருப்பாங்க, கரெக்டா? மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா என்னன்னா, நம்ம கிட்ட மோஸ்ட்லி இல்ல, எல்லா சினாரியோஸ்லயும் நம்ம பேரண்ட்ஸ்க்கு பேரண்ட் இருப்பாங்க, கரெக்டா? கிராண்ட் பேரண்ட், கரெக்டுங்களா? கிராண்ட் பேரண்ட், அவங்களுக்கும் மேலேயும் பேரண்ட் இருப்பாங்க, கிராண்ட் பேரண்ட், கரெக்டா? ஓகே, கிராண்ட் பேரண்ட். ஓகே, அண்ட் தென் அதுக்கு அடுத்து கிராண்ட் பேரண்ட்டுக்கு அப்புறம் நம்மளோட பேரண்ட். ஆஃப்டர் திஸ்
நம்ம பேரண்ட்டுக்கு அப்புறம் யாரு? நம்ம. ஓகேவா? சைல்டு. இப்ப இந்த கிராண்ட் பேரண்ட் ஒரு காலத்துல அவங்க அம்மா அப்பாவுக்கு குழந்தையா இருந்திருப்பாங்க. கரெக்டா? இப்ப அதை ஸ்டார்ட் பண்ணுவோம். அவங்க குழந்தையா இருந்தாங்க. ஒன்ஸ் அவங்களுக்கு குழந்தை பிறந்ததையும் அவங்க என்னவா மாறினாங்க? பேரண்டா மாறினாங்க. கரெக்டா? எஸ். இப்போ இவங்க இந்த கிராண்ட் பேரண்ட் ஆக்சுவலி இப்ப யாரு? நம்ம கிராண்ட் பேரண்டோட சைல்டு. இப்போ இவங்க குழந்தை. இவங்களை யாருமே எக்ஸ்டெண்ட் பண்ணாத வரைக்கும் அவங்க குழந்தை. ஒன்ஸ் யாராச்சும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்கன்னா இப்ப பேரண்ட், இப்ப அவங்களுக்கு குழந்தை வந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு என்ன, இவங்க கிராண்ட் பேரண்ட் என்னவாயிடுவாங்க? அவங்க பேரண்ட் ஆயிடுவாங்க. நம்ம பேரண்ட் சைல்டா இருப்பாங்க. ஒன்ஸ் அவங்களுக்கு குழந்தை பிறந்தா அவங்க பேரண்ட், அதுக்கு அடுத்து வர்றது சைல்டு. விச் மீன்ஸ் ஆக்சுவலி நான் ஒரு பேரண்ட், சாரி ஒரு சைல்டு. ஆனா என்ன நீ யூஸ் பண்ணும்போது நான் அடுத்த கிளாஸ்க்கு ஒரு பேரண்டா இருக்கேன். இப்போ இந்த ஒரு 4 கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 4 கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் இண்டிபெண்டா இருக்கு. செகண்ட் கிளாஸ் இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ எக்ஸ்டெண்ட் பண்ணா என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் கிளாஸ் பேரண்ட் ஆயிடும், செகண்ட் கிளாஸ் சைல்ட் ஆயிடும். அதே செகண்ட் கிளாஸ் தேர்ட் கிளாஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணா இங்க சைல்டா இருந்த கிளாஸ் இந்த கிளாஸ்க்கு பேரண்டா கன்வெர்ட் ஆயிடும். தட் இஸ் த சினாரியோ, விச் மீன்ஸ் மல்டி லெவல். நிறைய லெவல்ஸ் இருக்கு இல்லையா? அதுதான் மல்டி லெவல். ஓகேங்களா? ஒரு பேரண்ட் ஒன்ஸ் நீங்க சைல்டா இருப்பீங்க, இன்னொரு கிளாஸுக்கு நீங்க பேரண்டா கன்வெர்ட் ஆயிடுவீங்க. அதுதான் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். இப்ப நான் மூணு டைப்ல சொல்றேன். கிராண்ட் பேரண்ட்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். ஓகே. அண்ட் தென் பேரண்ட், தென் சைல்டுன்னு நான் 3 கிளாஸ் கிரியேட் பண்றேன். பேரண்ட், ஆஃப்டர் திஸ் சைல்டு. ஓகே. இப்போ இந்த கிராண்ட் பேரண்ட் கிளாஸ்க்கு நான் போறேன். இப்போ இந்த கிராண்ட் பேரண்ட் என்னன்னா ஆக்சுவலி ஒன் இண்டிபெண்டன்ட் கிளாஸ். இந்த கிளாஸ்ல நான் என்ன பண்றேன்? பப்ளிக் void கிராண்ட் பேரண்ட்ன்ற மெத்தட நான் கிரியேட் பண்றேன். இப்போ system.out.println கிராண்ட் பேரண்ட். ஓகே. இப்போ கிராண்ட் பேரண்ட்ல நான் ஒரு மெத்தட கிரியேட் பண்ணிட்டேன். சிம்பிள். இப்போ நான் பேரண்ட் இருக்குல்ல, இந்த பேரண்ட்டும் இப்போ ஒரு நார்மல் கிளாஸ் தான். இந்த நார்மல் கிளாஸ்ல நான் என்ன பண்றேன்? பப்ளிக் void பேரண்ட்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் கிரியேட் பண்றேன். பேரண்ட் மெத்தட் ஆஃப் system.out.println பேரண்ட் மெத்தட். ஓகே. இந்த கிராண்ட் பேரண்ட்ல நான் என்ன கிரியேட் பண்ணிருக்கேன்? கிராண்ட் பேரண்ட் மெத்தட் ஒன்னு கிரியேட் பண்ணிருக்கேன். பேரண்ட்ல பேரண்ட் மெத்தட் கிரியேட் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் அண்ட் தென் சைல்டுல நான் சைல்டுக்குன்னு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிடுறேன். இப்ப இந்த மூணுமே என்னது? ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ் which doesn't has knowledge on other classes. பத்தி நாலேஜே இல்ல, which is of totally independent class. பப்ளிக் void child மெத்தட் கிரியேட் ஆயிடுச்சு. இப்ப நான் ஃபர்ஸ்ட் கிராண்ட் பேரண்ட் கிளாஸ்க்கு போறேன். இந்த மெயின்ல நான் என்ன பண்றேன்? பப்ளிக் ஸ்டாட்டிக் void main போட்டு கிராண்ட் பேரண்ட்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிடுறேன். கிராண்ட் பேரண்ட் ஈக்குவல் டு கிராண்ட் பேரண்ட் கிளாஸ். இப்ப கிராண்ட் பேரண்ட் டாட் கிராண்ட் பேரண்ட் மெத்தட கால் பண்றேன். ஓகேங்களா? இப்ப நான் இதை ரன் பண்றேன். which is different main நான் ரன் பண்ணிருக்கேன். இந்த மெயினை ரன் பண்றேன். இப்போ கிராண்ட் பேரண்ட் மெத்தட் வந்துருச்சு. ஓகே ஃபைன். இப்ப நான் என்ன பண்றேன்? பேரண்ட்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். நியூ பேரண்ட் டாட் பேரண்ட் மெத்தட கால் பண்ணா வரும். இப்ப நான் பேரண்ட் டாட் கிராண்ட் பேரண்ட் மெத்தட கால் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். என்கிட்டதான் கிராண்ட் பேரண்டே இல்லையே, நீ யாரு கால் பண்ண சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட எரர் த்ரோ பண்ணும். which means அந்த எரரை படிச்சு பாருங்க. கிரியேட் a method in the parent classன்னு சொல்லிட்டு வரும். கிரியேட் a method grand parent in parent class. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன்? சிம்பிளி நான் ஒண்ணுமே பண்ணல. நான் இந்த கிராண்ட் பேரண்ட் கிளாஸ்ல ஓகே. இப்ப நான் இந்த பேரண்ட் கிளாஸ்க்கு போயிட்டு இந்த பேரண்ட் கிளாஸ் எக்ஸ்டென்ஸ் கிராண்ட் பேரண்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மெயின்ல இருக்க எரர் எங்க போச்சுனே தெரியாது, காணாம போயிரும். வேர் இஸ் த மெயின் கிளாஸ்?
ஓகே, மெயின் கிளாஸ். இப்ப இந்த மெயின் கிளாஸ்ல அந்த மெத்தட காணும் பாத்தீங்க, அந்த எரரை காணும் பாத்தீங்களா? பிகாஸ் நான் வந்து கிராண்ட் பேரண்ட்டை என்னோட பேரண்டா மாத்திட்டேன். அதுல இருக்கிற பிஹேவியர்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே என்னால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நான் அந்த எரரையும் த்ரோ பண்ண எரரையும் ரெசால்வ் பண்ணிட்டேன். சிம்பிள். ஓகேங்களா? ஃபைன். இப்ப கிராண்ட் பேரண்ட் மெத்தடு வந்துருச்சு. ஓகே, எல்லாம் முடிஞ்சு. இப்ப நான் வந்து சைல்டு போறேன். சைல்டுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். சைல்டு இஸ் ஈக்குவல் டு நியூ ஆப்ஜெக்ட். இப்ப சைல்டுல என்னால என்ன ஆக்சஸ் பண்ண முடியும்? சைல்டு மெத்தட மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். அது ஆல்ரெடி நமக்கு தெரியும். அப்படி இல்லைன்னா எரர் த்ரோ பண்ணும். இப்ப நான் என்ன பண்றேன்? சைல்ட சிம்பிளி ஐ எம் மென்ஷனிங் லைக் எக்ஸ்டென்ஸ் பேரண்ட். ஏன் பேரண்ட பண்றேன் அப்படின்னு பாருங்க. பேரண்ட ஓகே, இப்ப நான் பேரண்ட பண்ணிட்டேன். இப்போ சைல்டு டாட் பேரண்ட் மெத்தடையும் கால் பண்ணலாம், கிராண்ட் பேரண்ட் மெத்தடையும் என்னால கால் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா இப்ப சைல்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி இருக்கிறதோ பேரண்ட மட்டும்தான். ஆனா பேரண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணி இருக்கிறது ஆல்ரெடி பேரண்ட் இஸ் a child of கிராண்ட் பேரண்ட் கிளாஸ். அப்ப என்ன வரும் இங்க? சிம்பிளி நான் வந்து கிராண்ட் பேரண்ட் கிளாஸா இப்ப சைல்டு கிளாஸா இருந்தேன்னா நான் பேரண்ட மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணாலே பேரண்ட் என்னெல்லாம் கிளாஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கு? கிராண்ட் பேரண்ட் கிளாஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கு. இப்ப இன்னுமே ஹையரார்கி இருக்குன்னு வச்சுக்கோங்க. கிராண்ட் பேரண்ட் கிளாஸ் கிராண்ட் பேரண்ட் எக்ஸஸ் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஹையரார்கி போய்கிட்டே இருந்தா டில் த எண்ட் நம்மளால எல்லா மெத்தட்ஸையும் இந்த சைல்டுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்க முடியும், யூஸ் பண்ணிக்கவும் முடியும். இஃப் ஐ ரன் எந்த எரருமே இருக்காது. சிம்பிளா நம்ம எக்ஸிகியூஷன் ஃப்ளோ போகும். ஓகேங்களா? சோ ஃபார் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்ல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. லெட்ஸ் மூவ் ஆன் டு த another question. Sorry, another inheritance. Is there any doubts? யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குங்களா? ஓகே, இஃப் நாட் நான் வந்து நெக்ஸ்ட் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்றேன். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹையரார்கியல் இன்ஹெரிட்டன்ஸ். ஹையரார்கியல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா ஆக்சுவலி நேம் இட் செல்ஃப். இப்ப பாத்தீங்கன்னா சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்னா ஒரு பேரண்ட் ஒரு சைல்டு இருக்கணும். மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்னா லெவல், சோ கிராண்ட் பேரண்ட் பேரண்ட். ஓகேங்களா? இப்ப ஹையரார்கியல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா ஒரு பேரண்ட்டுக்கு, which means ஒரு பேரண்ட்டுக்கு நம்ம கூட பிறந்தவங்க எப்படியா இருந்தாலும் ஒரு அண்ணாவோ தம்பியோ அந்த மாதிரி இருக்கலாம் இல்லையா? ஒரு பேரண்ட்டுக்கு மோர் தேன் ஒன் சைல்டு இருக்கிறது தான் ஹையரார்கியல் இன்ஹெரிட்டன்ஸ். A single parent has more than one child. இப்ப இந்த ஹையரார்கியல் இன்ஹெரிட்டன்ஸ் நான் பேக்கேஜ் கிரியேட் பண்ணணும்னு நினைச்சேன், கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டேன். hierarchical inheritance. ஓகே, இந்த ஹையரார்கியல் இன்ஹெரிட்டன்ஸ்ல நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பேரண்ட் கிளாஸ் கிரியேட் பண்றேன். பேரண்ட் கிளாஸ் ஒரு பேரண்ட் தான் இருக்க போறாங்க. ஒரு பேரண்ட்டுக்கு 2-3 சைல்டு இருப்பாங்க. இப்போ நான் என்ன பண்றேன்? சிம்பிளி இட்ஸ் இன் அ பேரண்ட் மெத்தட்னு எழுதிடுறேன். பப்ளிக் void பேரண்ட் மெத்தட். ஓகே, இப்போ system.out.println என்ன பண்ணலாம்? இட்ஸ் a parent method, right? அதனால parent method நம்ம சொல்லிடலாம். system.out.println parent method. ஓகே, ஒரு பேரண்ட நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இப்ப நான் என்ன பண்றேன்? ஒரு 2 சைல்ட கிரியேட் பண்றேன். child 1 and then child 2. ஓகே, இப்போ சைல்டு 1க்கு நான் ஒரு மெத்தட் கிரியேட் பண்றேன். சிம்பிள், எப்பயும் போல நம்ம பப்ளிக் void child 1 மெத்தட். ஓகே, இப்போ இந்த child 1 மெத்தட்ல நான் என்ன சொல்ல போறேன்? sys out child 1 and then child 2.
child 1 method, child 1. Then child 2 குள்ள same thing தான், அதே தான் பண்ண போறோம். Simply நான் இதை copy paste கூட பண்ணிக்கிறேன். Oh, which is I'm already in child 2. Child 2, child 2, child 1, same method எழுதிடுறேன். ஓகே, இப்ப நான் சைல்டுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணா ஆப்வியஸா சைல்டோட மெத்தட மட்டும் தான் என்னால எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்க முடியும். இப்ப நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் வந்து சைல்டு 1. அப்ப சைல்டு 1 நான் பேரண்ட்டுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். மெயின் கிளாஸ் கிரியேட் பண்றேன். ஓகே, இப்போ மெயின் கிளாஸ்ல நான் என்ன பண்றேன்னா பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஆஃப், நான் என்ன பண்றேன் சைல்டு 1க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். சைல்டு 1க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி நியூ சைல்டு. இப்ப இந்த சைல்டு 1ஆல பேரண்ட் மெத்தடையும் கால் பண்ண முடியும், அட் த சேம் டைம் சைல்டு மெத்தடையும் கால் பண்ணிக்க முடியும். கரெக்டா? இப்ப நம்ம ரன் பண்ணோம்னா பேரண்ட் மெத்தடையும் கால் பண்ண முடியும், சைல்டு மெத்தடையும் கால் பண்ண முடியும். ஆனா சைல்டு 2ஆல முடியாது, ஏன்னா சைல்டு 2 இன்னுமே வந்து பேரண்ட் மெத்தட பேரண்ட் கிளாஸ எக்ஸ்டெண்ட் பண்ணல. அப்ப நான் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா என்ன பண்ணும், சிம்பிளி extends parent. ஓகே, இப்ப extends parentங்கும் போது நான் மெயின் கிரியேட் பண்ணா என்ன பண்ணுவேன், சிம்பிள் child 2க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். child 2 டாட் இவங்களாலையும் பேரண்ட் மெத்தடையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும், சைல்டு மெத்தடையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். சிம்பிள். which means ஹையரார்க்கியல்னா ஒரு பேரண்ட்டுக்கு நிறைய கிட்ஸ் இருக்கலாம். மல்டி லெவல்னா வழியா வர்றது, ஒரு இடத்துல சைல்டா இருக்கிறவங்க இன்னொரு கிளாஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணா பேரண்டா மாறிடுவாங்க. சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்னா ஒரு பேரண்ட்டுக்கு ஒரு சைல்டு தான். அதுக்கு அடுத்த 2 இன்ஹெரிட்டன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் வச்சுக்கோங்க. மல்டிபிள்னா நிறைய பேரண்ட்ஸ் ஒரு கிட். இஸ் இட் பாசிபிள்? நிறைய பேரண்ட்ஸ் ஒரு கிட் ஏன் பாசிபிள் இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நான் வந்து லெட்ஸ் அஷ்யூம் 2 பேரண்ட்ஸ் இருக்காங்க, ஏ பின்னு ஒரு 2 பேரண்ட்ஸ் இருக்காங்க. 2 பேரண்ட்ஸ்லயும் ஏலையும் ஈட்ன்ற மெத்தட் இருக்கு, வாக்குன்ற மெத்தட் இருக்கு, ரன்ன்ற மெத்தட் இருக்கு. பிலையும் ஈட்ன்ற மெத்தட், வாக்குன்ற மெத்தட், ரன்ன்ற மெத்தட் 3 மெத்தடும் இருக்கு. இப்ப ஒரு ஒரு சைல்டு கிளாஸ் இந்த 2 பேரண்ட்டையும் எக்ஸ்டெண்ட் பண்ணுது. இப்ப நீங்க சைல்டு டாட் ஈட்னு கொடுத்தா நான் பேரண்ட் ஏவோட அக்செப்ட் பண்ணுவேனா, பேரண்ட் பியோட மெத்தட அக்செப்ட் பண்ணுவேனா, யாரோட இம்ப்ளிமெண்டேஷனை நான் ரன் பண்ணுவேன்? ஆப்வியஸ்லி இட் இஸ் நாட் பாசிபிள், ரைட்? தட்ஸ் வை மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் டைரக்டா ஜாவால சப்போர்ட் பண்ணாது. இன்னும் போக போக இன்டர்ஃபேஸஸ வச்சு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுவோம், பட் டைரக்ட்லி பை யூசிங் இன்ஹெரிட்டன்ஸ் நம்மளுக்கு மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் சப்போர்ட் ஆகாது. ஓகேங்களா? தென் ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ். ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ் என்னன்னா அதுவுமே ஜாவால சப்போர்ட் ஆகாது. ஒய்? பிகாஸ் ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ்ன்றது which is a combination of more than one inheritance types. சிங்கிளா இருக்கலாம், ஹையரார்க்கியலா இருக்கலாம், ஏதோ ஒரு 2க்கு மேல இருக்கிற இன்ஹெரிட்டன்ஸோட காம்பினேஷன் தான் வந்து ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ். அண்ட் அதுவுமே ஜாவால சப்போர்ட் ஆகாது. ஓகே, இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா என்னன்னா ஆக்சுவலி ஊப்ஸ்ல இருக்கிற மெயின் பில்லர்ஸ் வந்து 4: இன்ஹெரிட்டன்ஸ், அப்ஸ்ட்ராக்ஷன், என்கேப்சுலேஷன், பாலிமார்பிசம். அந்த ஊப்ஸ் கான்செப்ட்ல ஃபர்ஸ்ட் மெயின் திங் இன்ஹெரிட்டன்ஸ். இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன அப்படின்னா which means accessing the properties and behavior of one class to another. அதுதான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ். இன்ஹெரிட்டன்ஸ்ல 3 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து மூணு டைப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து சிங்கிள், அதுக்கடுத்து மல்டி லெவல், தென் ஹையரார்க்கியல் இன்ஹெரிட்டன்ஸ். இந்த 3 தான் ஜாவால டைரக்ட்லி சப்போர்ட்டட். சிங்கிள்னா என்ன? ஒன் கிளாஸ் ஹாஸ் ஒன் சைல்ட், ஒன் கிளாஸ் ஒன் பேரண்ட், ஒன் சைல்ட் ஒன் பேரண்ட், அதுதான் வந்து சிங்கிள். மல்டி லெவல்னா ஒன்ஸ் சைல்டா இருந்த கிளாஸ் இன்னொரு கிளாஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது பேரண்டா மாறும். மல்டி லெவல் வழியா கிராண்ட் பேரண்ட், பேரண்ட், அதுதான் ரியல் டைம் எக்ஸாம்பிள். தென் ஹையரார்க்கியல்னா சிங்கிள் பேரண்ட் ஹாஸ் மோர் தேன் ஒன் சைல்டு, அதுதான் வந்து ஹையரார்க்கியல். தென் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னாலும் சரி,
ஜாவால பாத்தீங்கன்னாலும் which is not possible. மல்டிபிள்னா one kid cannot have a multiple parents. ஓகேங்களா? சோ அததான் வந்து நம்ம மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லுவோம். மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் ஏன் ஜாவால சப்போர்ட் ஆகாது அப்படின்னு பாத்தீங்கன்னா டியூ டு டைம் அண்ட் ப்ராப்ளம், விச் மீன்ஸ் ஒரு கிளாஸ்ல இருக்கிற மெத்தட் ரெண்டு கிளாஸ்லயும் சிமிலரா இருந்துச்சுன்னா என்னால எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னா எதை நான் கால் பண்ணி எப்படி ரன் பண்ணுவேன், எதோட இம்ப்ளிமெண்டேஷனை சைல்டுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ விச் இஸ் நாட் பாசிபிள் இன் ஜாவா, டைரக்ட்லி நாட் பாசிபிள். ஓகேங்களா? தென் ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ். ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா என்னன்னா விச் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் மோர் தேன் ஒன் டைப் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். இன்னும் வந்து நம்ம ஏன் வந்து ஸ்ட்ரெயிட்டாவே ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த மெத்தடை யூஸ் பண்ணாம இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விச் இஸ் பிகாஸ் ஆஃப் அ கோட் ரியூசபிலிட்டி. அண்ட் தென் பின்னாடி ஃபியூச்சர்ல போக போக நீங்க பாலிமார்பிசம் படிப்பீங்க, அதுல மெத்தட் ஓவர் ரைடிங்ன்ற கான்செப்ட் படிப்பீங்க. ஸோ பாலிமார்பிசம் அச்சீவ் பண்றப்போ நமக்கு இன்ஹெரிட்டன்ஸ் தேவைப்படும். ஓகேங்களா? This is a whole overview of inheritance. நான் வந்து இன்ஹெரிட்டன்ஸை ஃபுல்லா சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்லாம் சொல்லல. நான் வந்து ஓவர்வியூ தான் கொடுத்துருக்கேன். இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு. சோஃபார் நான் சொன்னதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குங்களா? டிஃபரன்ஸ் மட்டும் சொல்ல சொன்னீங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸோட டிஃபரன்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இன்டீஜர் டு ரோமன். ஓகேங்க, டுமாரோ நான் வந்து அது உங்களுக்கு சால்வ் பண்ணி தரேன். டுமாரோ அட் த எண்ட் ஆஃப் த செஷன் நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் கண்டிப்பா டீச் பண்றேன். பட் லைவ்ல நான் உங்களுக்கு டீச் பண்ண முடியுமான்னு கேட்டா இட்ஸ் நாட் பாசிபிள். ஏன்னா வந்து நம்ம வந்து ஜாவா வந்து ஒரு ப்ராசஸ்ல போயிட்டு இருக்கோம். ஜாவா ஃபர்ஸ்ட் டீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜாவா கிளாஸ் இருக்காட்டிக்கு மோஸ்ட்லி இட்ஸ் நாட் பாசிபிள். பட் நான் வந்து உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்றேன். அதுல நீங்க லைவ் மாதிரி இன்டராக்டிவா கொஸ்டின் கேட்டா நான் உங்களுக்கு கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பட் நான் கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்றேன். லீட் கோட் ப்ராப்ளம் டுமாரோ நான் உங்களுக்கு சால்வ் பண்றேன். அண்ட் தென் டிஃபரன்ஸ் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இது வரைக்கும் inheritance I have given a small overview of what is inheritance and how it works. இதுல யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? நானே இது உங்களுக்கு ரெண்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ண சொல்லியிருந்தேன். ஒன்னு வந்து ஏரியா ஆஃப் a circle and another வந்து temperature conversion. Has anyone tried? If yes or no, am I audible? Hello? I think எந்த டவுட்ஸும் இல்லைன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் ப்ராப்ளம்ஸ் நீங்க சால்வ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல போடுங்க. தென் அது வந்து மிச்சவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இது வரைக்கும் நான் உங்களுக்கு பேசிக் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அதுல எந்த டவுட்ஸும் இல்லைன்னு நான் நம்புறேன். ஸோ டுமாரோ வில் ஹாவ் மோர் டீடைல்டு கான்வோ ஆன் இன்ஹெரிட்டன்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஜாவா பிரஷ் அப் தேவைப்படலாம், இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சஜஸ்ட் பண்ணுங்க. டெய்லியும் லைவ் இருக்கு. டெய்லியும் 8 to 9 தான் லைவ் இருக்கு. மேபி 5 to 10 minutes டிலே ஆனாலும் 8 to 9ல வந்து நம்ம லைவ் கண்டிப்பா இருக்கும். ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சஜஸ்ட் பண்ணுங்க. மினி ப்ராஜெக்ட் கண்டிப்பா லைவ்ல வந்து அட் த எண்ட் ஆஃப் த ஜாவா முடிச்சதுக்கு அப்புறமா நான் கண்டிப்பா பண்ணுவேன். ஒன்ஸ் வந்து ஊப்ஸ் கான்செப்ட் முடியட்டும். ஊப்ஸ் கான்செப்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஊப்ஸ் கான்செப்ட் பேஸ் பண்ணி இருக்கிற குட்டி ப்ராஜெக்ட் நான் உங்களுக்கு வந்து அந்த 8 to 9 லைவ்ல நான் பண்ணி காமிக்கிறேன். அண்ட் தென் வந்து நிறைய மினி ப்ராஜெக்ட்ஸ் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அதுவும் வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. பட் இஃப் யூ ஆர் அ பிகினர்,
தென் இந்த சீரீஸை வந்து கண்டினியூ பண்ணுங்க. தென் அட் த எண்ட் ஒவ்வொரு கான்செப்ட்ஸும் முடிக்கும் போது நம்ம பண்றது அது இன்னுமே ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? அதுக்கடுத்து கலெக்ஷனை முடிச்சிட்டதுக்கு அப்புறம் ஒரு ப்ராஜெக்ட் அந்த மாதிரி கண்டிப்பா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகே தென், தேங்க்யூ ஸோ மச். பை.